நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இந்த டிவிகே டிஎம்கே மோதல் கரூர் இஷ்யூ பற்றி ஏதாவது கருத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதான் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் ஸ்டைலில் இதையே ஒரு கருத்தாக உங்களுக்கு வழங்குகின்றேன். இதை பாருங்கள், இந்த வீடியோவிலேருந்து அதுவே எல்லாம் பேசும், நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். அப்படியே சர்க்கார் படத்தில் இன்டர்வலில் வந்து நிற்கிறது மாதிரி இருக்குது. அவ்வளோதான். நீங்க சொல்லுங்க மிஸ்டர் நாராயணன், மிஸ்டர் சுந்தருக்கும் முதல்வருக்குமான மோதல் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும். சிஎம் அந்த தொகுதியில 3 முறை ஜெயிச்சிருக்காரு. அதே சமயம் மிஸ்டர் சுந்தர் ஒரு கார்பரேட் மான்ஸ்டர், செங்கிஸ்கான். அவரோட வியூகம், திட்டமிடல் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ரியலி இட்ஸ் கோயிங் டு பி a tough game. அதெல்லாம் டஃப், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த தம்பி நல்ல தம்பி தான். அதுக்கு விவரம் பத்தல. 1800 கோடி சம்பளம். இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசை. உள்நாட்டில் ஓசி விளம்பரம். இந்த 2 நாள்ல அவங்க கம்பெனியுடைய ஷேர் எவ்வளவு ஏறி இருக்குன்னு கேளுங்க அவரை. கண்டிப்பா அதிகமா இருக்கு. மிஸ்டர் சுந்தர் தன் கம்பெனி ஷேருக்காக பண்றாரா இல்ல உண்மையிலேயே அக்கறையில பண்றாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்படியா? ஓகே. மிஸ்டர் சுந்தர் இப்போ இங்க வராரு. ஐ மீன் இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிடும்போது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சொன்னீங்க. அதுல லைவ் வேற. நாங்களே எதிர்பார்க்கல சார், திடீர்னு வராரு. நம்ம ஃபோட்டோவை போட்டு இந்த ஃபோன் வாய்ஸ்லாம் எதுக்குன்னா நேராகவே வந்துக்கிட்டோம். நீங்க இந்த பக்கம் வாங்க, இங்க எங்க உட்காருங்க. ஓகே, சொல்லுங்க, என்ன உங்க டவுட்? நீங்க உங்க கம்பெனிக்காக எதையும் செய்வீங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல? அதுதான் உங்க சந்தேகம்னா என் கம்பெனி சிஇஓ போஸ்ட்டை இந்த நிமிஷமே நான் ரிசைன் பண்றேன். Don't do this, மிஸ்டர் சுந்தர். நீங்க ஜிஎல்க்கு சிஇஓ இருக்கிறது நம்ம நாட்டுக்கே பெருமை. நிஜமா தான் சொல்றீங்களா சார்? இன்னைக்கு அந்த கம்பெனியில் ஒரு சின்ன போஸ்ட்டுங்கிறது இந்திய இளைஞர்களோட கனவு சார். ஐ யூ கிளியர்? அந்த கம்பெனியே இப்போ என்னோடது இல்லை. இப்போ என்ன சொல்றீங்க? இதெல்லாம் பண்ணி என் தலைவனை ஜெயிக்க முடியாது. எதிர்க்கு ஆளே இல்லைங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து. உன் கான்பிடென்ட் நினைச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பு தம்பி. நாங்க பெரிய இயக்கம், நீ ஒத்த ஆளு. ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறிஞ்சப்ப காந்தி கூட ஒத்தாளு தான். ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள் தான் சார். தம்பி வேலையை விட்டோன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. எனக்கு ஏற்ற வேலை இருக்கு, நான் பரப்புறேன். ஏய் ஆஃப் பண்ணுங்கய்யா, ஆஃப் பண்ணுங்கய்யா. தம்பி ஆஃப் த ரெக்கார்டாக சொல்கிறேன். நீ தலைவரை எடுத்து நிற்கிறதுலையே தொகுதி ஜனங்க கொதிச்சு போயிருக்காங்க. அயோத்தி குப்பம் பக்கம்லாம் போயிடாது. மற்ற இடத்துல எல்லாம் கொடும்பாவி தான் எரிப்பான், ஆனால் இங்கே ஆளையே எரிச்சு போடுவான். எந்த குப்பம்? அயோத்தி குப்பம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்கதான். அரசியலுக்கு நீ நியூ அட்மிஷன் இல்லை, அதான் உன்னை ரேகிங் பண்ண கூப்பிட்றாங்க. சாரி, எல்லாம் என்னாலதான். தம்பி கண்கலங்காதீங்க. கேள்வி கேட்டாவீங்க அடிப்பாங்கன்னு இன்னைக்கு தான் தெரியும். இந்த வழி போக்கூடாது தம்பி.
வழியில குடிக்காத கூப்பிட தெரிஞ்சா தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி. மஞ்சள் பத்து போட்டா சரியாயிடும். எல்லாரும் எனக்காக தான் வலிக்கலன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. கூட்டத்துல ஒரு அம்மா சொல்றதை கேட்டேன். 2 புள்ள பெத்த பொம்பளை கிட்ட வலி தாங்க மாட்டேன்னு சொல்லாதன்னு. இதுவும் பிரசவ வலி மாதிரிதான். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. மொத்தம்